திருமாவளவன்லாம் ஒரு ஆளாங்க. அது என்னமோ தெரியல, தமிழகத்தின் சாபக்கேடு. தப்பானவர்களையே தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழல் இருக்கு பாருங்க. ஆட்சியில அமைச்சரவையில எங்களுக்கு பங்கு வேண்டும், ஆட்சியில அமைச்சரவையில பங்கு வேண்டும் என்றால் அதை நேரடியாக போய் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே. அவன் நேரடியாக கேட்க கூட துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு தலைவரா திருமாவளவன். ஈவேரா போன்ற கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகள் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறத பார்க்குறோம். ரவுடிகளாக உருவாக்குற ஒரு பொறுப்பை கையில் வைத்திருக்கிற திருமாவளவன் போன்றவர்களை எல்லாம் பட்டியல் சமூகத்தின் தலைவர் என்று இங்கே அடையாளப்படுத்துகிற ஒரு படுமோசமான நிலையை பார்க்குறோம். அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு தான், கேட்கலாம் மாட்டோம். கொள்கை நிலைப்பாடுன்னு வச்சுக்கோன்னா இது அதை விட அசிங்கமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் போடாமையாவது இருந்திருக்கலாம். முதல் நாள் எல்லாரும் வாங்கன்றது, ரெண்டாவது நாள் நீங்கள் யார் வந்தாலும் நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு பேசினா அப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? பைத்தியகரத்தனமான வாதத்தை திருமாவளவன் செய்கிறார். மது ஒழிப்பை ஒழிக்கிற ஒருவர் தெளிவாக பேசணும். இவரே போதாசாமி மாதிரி பேசினா என்ன நினைப்பாங்க? என்னங்க இவர் தெளிவான ஆளாச்சு, இவரே இப்படி பேசுறாரு, இவர் தலைமையில் ஒரு மது ஒழிப்பு நடந்தால் என்ன லட்சணத்தில் இருக்கும்? திருமாவளவன்லாம் ஒரு ஆளாங்க. அது என்னமோ தெரியல, தமிழகத்தின் சாபக்கேடு. தப்பானவர்களையே தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழல் இருக்கு பாருங்க. ஈவேரா போன்ற கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகள் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தன்னுடைய பட்டியல் சமூகத்தை சீரழிக்கிற ரவுடிகளாக உருவாக்குற ஒரு பொறுப்பை கையில் வைத்திருக்கிற திருமாவளவன் போன்றவர்களை எல்லாம் பட்டியல் சமூகத்தின் தலைவர் என்று இங்கே அடையாளப்படுத்துகிற ஒரு படுமோசமான நிலையை பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட தலைவர்களால் இந்த தமிழகம் எந்த அளவிற்கு பின்தங்கி போகிறது என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்குது. அடிப்படையில் பாருங்கள், திருமாவளவன் ஏதாவது ஒரு தெளிவான விஷயத்தை பேசுகிறாரா? மது ஒழிப்பு மாநாடை அவர் நடத்துகிறார், மகளிர் மாநாடு என்று சொல்லி. ஆனால் திருமாவளவன் மது குடிக்க மாட்டார் நான் நம்புகிறேன். ஏன்னா மது குடித்தவர்கள் தான் நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவாங்க. அவர் அப்படி தான் பேசுகிறார். அவருடைய பேச்சு பாருங்கள், முதல் முறையாக மாநாட்டின் சம்பந்தமாக பத்திரிகையாளரை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதிமுகவை அழைக்கிறோம், அவர்கள் கலந்து கொள்ளலாம், தாவேக்காவை அழைக்கிறோம், விஜய் அவர்கள் கலந்து கொள்ளலாம், எல்லோரையும் அழைக்கிறோம், இது ஒத்த கருத்துள்ள அனைவரும் வர வேண்டும்னு சொல்கிறாரு. இது பேசுனது. அதுக்கு அடுத்து அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மது ஒழிப்பை முற்றிலுமாக கொண்டு வந்து விட்டால் எத்தனை விஜய் வந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாது, திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். அப்போ முதல் நாள் என்ன பேசுனீங்க? அது நேற்றுக்கு, இது இன்னைக்குன்னா அப்போ இது யார் குடிகாரம் பேசுகிற பேச்சு இல்லை. மது ஒழிப்பை ஒழிக்கிற ஒருவர் தெளிவாக பேசணும். இவரே போதாசாமி மாதிரி பேசுனா என்ன நினைப்பாங்க? என்னங்க இவர் தெளிவான ஆளாச்சு, இவரே இப்படி பேசுகிறாரு, இவர் தலைமையில் ஒரு மது ஒழிப்பு நடந்தால் என்ன லட்சணத்தில் இருக்கும்? முதல் நாள் எல்லாரும் வாங்கன்றது, ரெண்டாவது நாள் நீங்கள் யார் வந்தாலும் எங்கள் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு பேசுனா அப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? இது பைத்தியகரத்தனமான வாதத்தை திருமாவளவன் செய்கிறார். எதற்கென்றால் இது சீமான் அவர்களிடத்தில் இருக்கிற நோய் இப்போ இவர்கிட்ட வந்துருச்சு. அதாவது மீடியா கவரேஜ் வேணும் அப்படின்னா ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசணும், மீடியா உடனே 2 நாளைக்கு பேசும், பிறகு அதை மறந்துடுவாங்க. மறுபடி தன்னை வெளிப்படுத்தணும் என்பதற்காக சீமான் அவர்கள் எப்பொழுதுமே இது மாதிரி பேசுவார். இப்போ அந்த வழியில் இவர் திருமாவளவன் அவர்களும் வந்திருக்கிறார். அதனால தான் இப்படி ஊடகத்திற்கு மத்தியில் ஒரு பரபரப்பாக தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு, அதை தொடர்ந்து இந்த பேச்சுக்கள். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அது அடங்கி போய்விட்டது. மீண்டும் ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, 1999 பேசிய பழைய பஞ்சாங்கத்தை இப்போ மீண்டும் புதிய பஞ்சாங்கமாக ட்விட்டரில் போட்டு அதையும் அழிச்சிட்டாருன்னு நீங்கள் வேறு சொல்கிறீங்க. அதுதான் கொடுமை. அதில் என்ன சொல்ல வர்றாரு? அதாவது ஆட்சியில் அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேண்டும், ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்றால் அதை நேரடியாக போய் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே. நீங்கள் இதுக்கு ட்விட்டரில் போடுறீங்க. அவன் நேரடியாக கேட்க கூட துப்பு இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு தலைவராக திருமாவளவன். அதை விட கொடுமை, அவர்களுடைய கட்சியில் இருக்கிற வன்னி அரசு என்ன சொல்கிறாருன்னா, அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு தான், கேட்கலாம் மாட்டோம். கொள்கை நிலைப்பாடுன்னு வச்சுக்கோன்னா இது அதை விட அசிங்கமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் போடாமையாவது இருந்திருக்கலாம். ஒரு கொள்கை நிலைப்பாடுன்னு என்னங்க அர்த்தம்? இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். பாஜகவுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? ராமர் கோவில் கட்டணும், ஆர்டிக்கல் 370 நீக்குவோம், எடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், அதற்கான அமெண்ட்மெண்ட்டை நாங்கள் விரைவில் கொண்டு வர போகிறோம். இப்படி நாங்கள் சொல்கிறத செய்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறத செய்வோம்னு சொல்கிற திராணி இருந்தால் அதுக்கு பேர் கட்சி, அதற்கு பேர் தலைவர்னு சொல்லலாம். நாங்கள் கொள்கை நிலைப்பாடாக வச்சுருக்கிறோம், கொண்டு வருவதற்கு அல்ல என்று சொன்னால் இந்த கோமாளிகளை என்னன்னு சொல்கிறது? அதனால் திருமாவளவன் போன்ற தகுதியற்ற தலைவர்கள் தமிழகத்தில் இருப்பது என்பது இது தமிழகத்திற்கான சாபக்கேடு, பட்டியல் சமூகத்திற்கான சாபக்கேடு. பட்டியல் சமூகத்தில் நிறைய நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் முன்வர வேண்டும். அந்த சமூகத்தை கல்வியாளர்களாக, சிந்திக்கும் அறிவு பெற்றவர்களாக, இன்னும் மேன்மேலும் உயர்ந்து எல்லா மக்களுக்கும் சமத்துவ நிலை அடைவது போன்று அவர்களும் வர வேண்டும்.
அது போன்ற தலைவர்களை நாங்களும் வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் திருமாவளவன் என்ற இது போன்ற மோசமான மோசடி நபர்களை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.